எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கார்த்திகை தீபம் வருதுன்றதுனால நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக செய்வோம் இல்லையா? அப்பம் செய்வோம், கொழுக்கட்டை செய்வோம், கம்பு வடை செய்வோம், அப்புறம் பொரி உருண்டை செய்வோம். இதெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம சாமிக்கு செஞ்சு பூஜை பண்ணுவோம். அது நான் அப்பம் தான் செய்ய போகிறேன். அதுவும் பச்சரிசி வச்சு ஒரு அருமையான அப்பம் செய்யலாம் வாங்க. அதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். வருஷங்கணக்கில் ரேஷனில் அரிசி வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி அரிசி தாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினது இத்தனை வருஷத்தில். நம்ம வீட்டு அரிசி கூட இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இதெல்லாம் தீபாவளி கண்டி போட்டிருந்தாங்கன்னா அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி அரிசி பச்சரிசி பெருசு பெருசாக இருந்ததுன்னா எது செஞ்சாலுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. இப்போ இந்த பச்சரிசி நேற்று தான் ரேஷனில் வாங்கிட்டு வந்தோம். இந்த அரிசி வச்சு தான் இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் செய்ய போகிறோம். நான் இந்த ஏதாவது ஒரு நீங்கள் பாத்திரம், டம்ளரோ கிளாஸோ எதுவோ எடுத்துக்கங்க. நான் இந்த கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 கப்பு பச்சரிசி அளந்து இப்போ ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு ஊற வச்சுட்டா ஒரு 3-4 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்பம் செய்கிறதுக்கு. இப்போ நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அப்பத்துக்கு அரிசி ஊற வச்சோம். நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டால் சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ நம்ம மிக்சி கப்பில் போட்டு மாவு அரைச்சிக்கலாம். மாவு அப்பத்துக்கு நம்ம ஜலிக்கு வேணாம், கொஞ்சம் ரவை ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். மிக்சிலேயே அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக நம்ம உப்புமா செய்கிறீங்களே அந்த மாதிரி ரவை பக்குவத்து இருக்கணும். அப்படி கையில் எடுக்கும்போது நேரப்பாக இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஜலிக்கல நம்ம இப்போ இதை ஆமாம், ஜலிக்க கூடாது. அதான் ஜலிக்காமல் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு இதே மாதிரி எனக்கு புட்டு செஞ்சு கொடுத்துரு. ஜலிச்சு செய்வேன், ஜலிக்காமல் இது மாதிரி நல்லா இருக்கும் ரவை ரவையா. 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரிலாம் கிடையாதுல்ல? பாகு மாதிரி கிடையாது. பாகு மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கலராக வரணும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மாவில் எடுத்து வடிகட்டிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இதை சர்க்கரை சேர்த்து அதிகமாக நம்ம அரைச்சதுனால ஏலக்காய் பொடி கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நிறையா சேர்க்குறேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மாவு. இப்போ நம்ம வெல்லம் தண்ணி சூடாகவே ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவு. பார்த்துட்டு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகல. பாருங்கள், நான் வெல்லம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். 1/2 கப்பு தண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஈரமாவு இல்லையா, தண்ணி இழுக்கும் அப்படின்றதுனால நான் 1/2 கப்பு வச்சேன். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஆல்ட்டும் இல்லை. கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. பத்தலைனா கூட நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு கூட வச்சுங்க நீங்கள். அப்புறம் பத்தலைன்னா நம்ம தண்ணி பத்தலைன்னா வெறும் தண்ணி கூட ஊற்றி கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி 1/2 கப்பு வச்சுட்டு, ஏன்னா ஈரமாவு காஞ்ச மாவாக இருந்தால் கம்மியாக பிடிக்கும். ஈரமாவு அதிகமானதுனால 1/2 கப்பு வச்சதுனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாவுலாம் சேர்க்க வேணாம், தண்ணி குறைச்சிக்கங்க போதும் இல்லையா? மாவு எதுக்கு மறுபடியும் சேர்க்கணும்ல, தண்ணி மட்டும் நீங்கள் குறைச்சிக்கங்க. மாவு எடுத்து விடும்போது இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரியாக சொன்னீர். என்னது கரெக்டாக சொல்லிட்டேன்னு. தண்ணி அதிகமாக இருந்தால் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு கைவசம் இருக்கு, சேர்த்தாச்சு. அதான் தண்ணி அதிகம் சேர்த்துக்க வேணான்ற. ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம். நீங்கள் மாவு தண்ணி கம்மியாக வச்சு பண்ணிங்க. பத்தலைன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா மாவு சேர்த்தா இனிப்பு கம்மியாகிடும்ல. நம்ம கரெக்டாக தானே வெல்லம் போடுறோம். ஓகே ஓகே. இப்போ கரெக்டாக கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ மாவு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ மாவு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் ஒரு 2 மணி நேரம் தான் ஊற வச்சுக்கப்போறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு நான் ஒரு 4 மணி நேரமே ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா. அப்போ தான் நல்லா எழும்பி வரும். நம்ம உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து தான் புளிக்க வச்சோம். இப்போ சோடா உப்பு மட்டும் கடைசியாக நம்ம செய்யும் போது சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா அப்பம் எழும்பி வரும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் சோடா உப்பு மேலே. அப்போ தான் உருண்டை கட்டாமல் இருக்கும்.
நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பக்கம் வந்து எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி நிற்குது. மாவு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வரும். ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றும் போது பாருங்கள் இந்த மாதிரி மாவு விழணும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அப்பம் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இப்படி விட்டுடுங்க. அது வந்து மேலே வந்து எழும்பி வரும் நல்லா. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரவை வச்சு ஒரு அப்பம் போட்டிருப்போம் பாருங்கள். நல்லா எழும்பி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா காயணும் அப்பம் ஊற்றும் போது. அதுக்கப்புறம் ஊற்றி கொஞ்சம் மேலே எழும்பி வந்தவுடனே ஸ்டவ் கொஞ்சம் வந்து மீடியம் வச்சுட்டு திருப்பி கொடுத்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வந்து நல்லா கலராக வந்துடும். இல்லைனா இது அரிசி மாவுன்றதுனால உள்ளே வந்து அப்படியே இருக்கும். 2 பக்கம் திருப்பி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வந்து நல்லா கலராக வந்துருச்சு. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். ஆமாம், நிறையா செய்யலாம். கோதுமை மாவில் செய்யலாம். அரிசி வந்து ஊற வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பச்சரிசியும் வெல்லுமும் வச்சு ஒரு அருமையான அப்பம் செஞ்சுட்டுங்க. இந்த அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கார்த்திகை தீபம் வரதுனால இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பம் செஞ்சு கார்த்திகை தீபத்துக்கு பூஜை பண்ணுவோம் நம்ம. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொரி வச்சு ஒரு அருமையான கார்த்திகை தீபத்துக்கு பொரி உருண்டை செய்யலாம் வாங்க. பொரி உருண்டை செய்கிறதுக்கு 100 கிராம் பொரி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். 100 கிராம் பொரிக்கு வந்து வெல்லம் வந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து பாகு வெல்லம். பாகு வெல்லம் வாங்கும்போது நல்லா கலராக இருக்கும், நல்லா சுத்தமாகவும் இருக்கும். இந்த வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வெல்லம் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அங்கே வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். மண் தூசு அந்த மாதிரி வெல்லத்தில் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். பொரி உருண்டைக்கு நல்லா பாகு வந்து நல்லா முத்தி வரணும். அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். பாகு வந்திருக்கான்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். பாருங்கள் ரொம்ப கட்டியாக வந்துருச்சு பாகு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ பொரி போட்டுக்கலாம். பாகு வந்து ரொம்ப கட்டி போகாமல் இருக்கிறதுக்காக லெமனுக்கு வந்து ஒரு 4 சொட்டு விட்டுக்கலாம் கம்மியாக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பொரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பொரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா கையில் நெய் தொட்டுக்குங்க, இல்லைன்னா தண்ணி கூட தொட்டுக்கலாம். தண்ணி தான் தொட்டுக்கிட்ட கையில். நம்ம உருண்டை எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும். பாருங்கள் பொரி உருண்டை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லா பொரியும் நம்ம இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் பொரி உருண்டை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நம்ம எடுக்கிற பாகு பக்குவம் தான் நமக்கு பொரி உருண்டை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு தெரியும். நல்லா வந்திருக்குது பொரி உருண்டை சூப்பராக. பாருங்கள் நம்ம பாகு காய்ச்சின பாத்திரம் வந்து இந்த பாகெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சிருக்கும். அது சீக்கிரமாக கரையணும்னா ஸ்டவ் பற்ற வச்சுடுங்க. கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஜாங்கு மாதிரி பிடிச்சின்னு இருக்கும் அந்த வெல்லம். அதனால் இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் காய வச்சுடுங்க. பாருங்கள் தண்ணி சூடு ஏறினோடனே அந்த பாகெல்லாம் காஞ்சி போயிருந்ததுலேயே ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுவுறதுக்கு சுலபமாக இருக்கும். பொரி உருண்டை சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பொரி வச்சு பொரி உருண்டையும் ஒரு அப்பமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.